மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முக்கியமான வசனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்னும் கூட சொல்லுவேன். நான் அது நம்முடைய இருதயத்தில் பதிய வரைக்கும் அதை நான் சொல்லணும். தேவன் ஒருவரே, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய பிதாவாகிய தேவனே கர்த்தர். அந்த பிதாவாகிய தேவன் நம்முடைய பரலோக பிதாவாக இருக்கிறார். இந்த பூமியில் நம்மை பெற்ற அப்பா அம்மா உண்டு. இவங்க பூமிக்குரிய தாய் தகப்பனாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மை ஆவிக்குரிய ரீதியில் பெற்றெடுத்தேன்னு சொல்கிறார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள் அப்படி சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். இப்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய பரலோக பிதாவாக இருக்கிறார். அப்படி எங்கேயா போட்டிருக்கு பைபிளில்? எங்கே போட்டிருக்கு? இயேசுவே சொல்லி கொடுத்தாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னார். அவர் பிதா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை நமக்கு தந்தார். அதைத்தான் மேலே கிஃப்டாக பிதாவாகிய தேவன் இயேசுவை, தன்னுடைய குமாரனாக இயேசுவை ஒரு அன்பளிப்பாக நமக்கு கொடுத்தாரு. அவர் நமக்கு என்ன செஞ்சார்? சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்து பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நம்மளை தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். அவர் செய்த வேலையில் ரொம்ப முக்கியமானது இந்த பரிகாரம் செய்தது. அப்புறம் பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு நான் போகிறேன், நான் போயிட்டு வேற ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னார். அந்த வேற ஒரு ஆள் வேறொரு தேற்றரவாளன் அப்படி எழுதியிருக்கே, அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் இறங்கினார். அந்த நாளிலே சபை ஆரம்பித்தது. ஏன்னா அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் சபை மக்கள் மேலே இறங்குறாரு. சபை அன்று தான் ஆரம்பித்தது. அன்று முதல் சபையானது பரிசுத்த ஆவியிலே நிறைந்ததாய், நம்ம நினைக்கலாம் நம்மலாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பினாலும் நிரம்பாமல் இருந்தாலும் நிரம்பிக்க வேண்டியதான். 10 பேர் சபை பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருந்தால் கூட அவங்கள வச்சு கர்த்தர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடறாரு. அதான் சொல்லுவாங்க, எரியோ கோட்டையை சுற்றி போய் ஆர்ப்பரித்தவங்களும் உண்டு, அங்கே உட்கார்ந்துருந்துட்டு ஆர்ப்பரித்தவங்களும் உண்டு. ஆனால் சுற்றி போய் ஆர்ப்பரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யுங்க, அவர் சொல்கிற ஊழியத்தை செய்யுங்க. அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், வருங்காரியங்களை சொல்லி நடத்துவார். அப்புறம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனை பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி, அப்புறம் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். பலத்தினாலல்ல பராக்கிரமத்தினாலல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்றார். அவருடைய ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்றீர்கள். ஆனால் அபிஷேகம் இறங்கும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள். அதனால் அபிஷேகத்தில் நிரம்பணும்.
அபிஷேகத்தில் நிரம்பினாதான் நம்ம தேவனுடைய பலனை பெறுறோம். அப்போ தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது, வழிநடத்தல் கிடைக்கிறது, வெளிப்பாடு கிடைக்கிறது, பலன் கொடுக்கிறார். சத்துருடைய வல்லமையை முறித்து போட அவனுடைய பிடியில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர். தேவன் இயேசுவை கொடுத்தார். இயேசு பாவத்துக்கு பரிகாரம் செய்த பிறகு நமக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் என்று உங்களுக்காக எனக்காக ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து நாம் அந்நிய பாஷை பேசும்போது நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நமக்கே என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையா, அதனால் பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய சித்தத்தின்படி நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்புறம் நம்முடைய அறிவு, மூளை அறிவு ரொம்ப கொஞ்சம், குருவி மூளைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குருவி மூளையை வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் எவ்வளவுதான் பிளான் பண்ணி கேட்டாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அது இந்த மூளை நினைக்க மாட்டேங்குது, கேட்க தெரியலை. அதனால் அவர் என்ன பண்ணாராம், நமக்கே தெரியாத அளவுக்கு அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரகசியங்களை நம்மக்கிட்ட சொன்னால் நமக்கு எடுத்துருவோம். ஏறாவது கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லிவிட்டாங்க, இயேசு இங்கே தான் பெத்லகேமில் பிறக்கிறாருன்னு. அங்கே இருக்க பிள்ளைகள்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட கூட சில காரியங்களை சொல்லாமல் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசி நம்முடைய வாழ்க்கைக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி அவர் சகலத்தையும் நமக்குள்ளிருந்து செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இன்றைக்கு விசுவாசிகள் எத்தனையோ பேர் போய் அம்மா சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை பேர் இதுங்க, இந்த பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுற அளவுக்கு வைராக்கியமாக அவங்க இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்மளை விட வைராக்கியமாக ஒருத்தர் நமக்காக ஜெபம் பண்ணுறேங்கிறாரு. யார்? பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம், அவரே வர்றாரு. நீ அந்நிய பாஷையில் பேசு, நான் உனக்காக ஜெபம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஜெப உதவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்நிய பாஷை பேசாதவர்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஜெப உதவியை பெற்றுக்கொள்வதில்லை. நமக்கு தெரியாதுன்னு தான் அவரே வந்து ஜெபம் பண்ண வரேங்கிறாரு. அது மிக மிக முக்கியம். நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுறீங்கன்னா அந்நிய பாஷையில் தினந்தோறும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கேட்டு ஜெபம் பண்ணிக்கங்க. தெரியாததை அவர் உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணும்படியாக அவருக்கு இடம் கொடுங்க. கிவ் ஸ்பேஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, அவர் வேலையை பார்த்துருவார். உங்களுடைய சகல காரியங்களையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி சகலத்தையும் அவர் உங்களுக்கு செய்து முடிக்க இவரே வேண்டுதல் செய்கிறார். அபிஷேகத்தை கொடுத்து பலனை கொடுக்குறாரு. அபிஷேகத்தினால பிசாசு நம்ம மேலே போட்ட நுகங்கள் முறிந்து போகிறது. அபிஷேகத்தினால கட்டுகள் அருந்து போகிறது. அபிஷேகம் இறங்குச்சு. பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து நடுராத்திரியில் பாடினாங்க. பூமி அசைந்தது, சிறைச்சாலை அசைந்தது. அந்த சிறைச்சாலை கதவுகள் திறந்து கொண்டன. இவங்க கையில் இருந்த விலங்குகள் கீழே விழுந்துருச்சு. அபிஷேகம். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அங்கே இருக்கும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இல்லைன்னா நம்ம புலம்பிக்கிட்டு இருக்க ஆள் மேலே அவர் எங்கிட்ட இறம்புறது. அங்கே புலம்பல் அது பிசாசோடைய மனநிலை. அவன் தான் நம்ம பாட்டுக்கு என்னத்தையும் இந்த ஆண்டவர்கிட்ட பற்றி என்னதையே பேசிவிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை கிளதல்லான்னு பார்த்தா அவர் நம்மளை தள்ளி விட்டார், நம்மளை தள்ளி விட்டார். அவன் தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த புலம்பலை நம்மகிட்ட கொடுத்துட்டு அவன் ஆட்டம் போடுறான். நீங்கள் புலம்புங்கன்றான். உனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சா அவர் தானே உன்னை விட்டார் அப்படி ஏதாவது சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு பொய் சொல்லிவிட்டு நம்மளை புலம்ப விட்டுட்டு அவன் நல்லா போட்டு மொக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரையா விசுவாசிகளை போட்டு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். டக்குன்னு கொண்டா கூட பரவாயில்ல, தினம் கொள்றேன். அவனை மிதிக்கிறேன்.
உங்களுக்கு வைராக்கியம் இருந்தால் இயேசுவின் நாமத்தினால பிசாசை உடனே மிதிக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் மிதிக்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து பேசுனா செஞ்சா உங்களோட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரும் அந்த பிசாசை மிதிப்பார். நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். உங்களுடைய மீட்புக்கென்று அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களோட கூட சேர்ந்து வேலை செய்ய விடுவீங்களா? அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது, உங்களுக்கு ஜெப உதவி கிடைக்கிறது. எங்கேயுமே கிடைக்காத ஜெப உதவி உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களை தூக்கி நிறுத்த முடியாத மக்கள் இருப்பாங்க. நல்லா செய்வேன், என்னமோ செய்வேன்னு சொல்லுவாங்க, கடைசிக்கு பார்த்தா அவங்களுக்கு முடியாமல் போயிடும். ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார், உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய, பாதாளத்தில் கிடக்கிற ஆளை கூட உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒருவர் இங்கே உங்களுக்காக உண்டு. அவர் மேலே நம்பிக்கையை வைங்க. இன்னொரு காரியம் கேட்குறாரு, ஏப்பா நான் இருக்கேன்ல, அப்புறம் எனக்கு அழுதுகிட்டே இருக்க அப்படின்றாரு. அழுதுகிட்டே ஜெபம் பண்ணுற வர்ற ஆட்களை பார்த்து மல்கியா 2வது அதிகாரத்தில், ஏன்டா மறுபடியும் அழுது என் பீடத்தை நினைக்கிற, இப்போ 2வது தடவை ஏன்டா வந்து இப்படி அழுதுகிட்டே வர்ற அப்படி கேட்குறாரு. அப்போ அழுது ஜெபம் பண்ணுறது நல்லதா, இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா உமக்கு மகிமை ஆண்டவரே அப்படி சொல்லி அவரை துதித்து ஆராதித்து அவரிடத்துல நாம் வாழுகிறது நல்லதா? இன்றைக்கு நிறைய இடங்களில் இத்தனாம் தேதி உபவாச ஜெபம் அப்படின்னோடனே நிறைய பேர் கிளம்பி போகிறாங்க. ஏன் இவங்க மனசு நல்லா இல்லை, எங்கேயாவது உபவாசத்தை போட்டாவது சரி பண்ணிடலான்னு அங்கே ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அங்கே போயிடலான்னு. அங்கே போனால் உபவாசத்தோட அப்புறம் அங்கே ஒரு வசனம் வேறு இருக்குது, கண்ணீரோட மனம் திரும்பி வாங்கன்னு. நீ மனம் திரும்பி இருந்தேன்னா மறுநோருக்கா மனம் திரும்ப வேண்டியது இல்லையே. உபவாசத்தோடும் கண்ணீரோடும் இடத்துல வாருங்கள். ஆமாம், வசனம் தான் சொல்லுது. இவங்க ஒழுங்கு இல்லாததுனால உபவாசத்தோட கண்ணீரோட அங்கே போகிறேன்றாங்க. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி இருந்தால், உண்மையாகவே மனம் திரும்பி இருந்தால் திரும்ப பாவ அறிக்கை பண்ண வேண்டிய அவசியமே அங்கே இல்லையே. வரும்போதெல்லாம் அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு வரலாம். என் தேவனீர் இருக்கிறீர், எனக்காக இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறீர், என் தேவைகளை சந்திக்கிறீர், என் குடும்ப காரியங்களை எனக்காக யாவற்றையும் செய்கிறீர், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீர், உமக்கு நன்றி. ஏற்கனவே ஏதாவது தப்பாக கெட்டு போயிருந்தா கூட அதை கூட சரி பண்ணுகிற கர்த்தர், சகலமும் நன்மையாய் முடியும் என்று சொல்லி இருக்கிறவர். நீங்கள் அதை நினச்சி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், இந்த கர்த்தருக்கு வேறு வேலை இல்லை, நம்ம மட்டும்தானா, நம்மளை மட்டும்தான் பார்க்கணுமா இவர் அப்படின்னா, அண்ட சராசரங்களில் ஆக்சுவலாக மனிதன் எட்டி பிடிக்க காணக்கூடாத அளவில் இத்தனை கோடி, இத்தனை மில்லியன் பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம், வெளிச்ச வருஷ தூரத்துக்கு அப்புறம் அங்கே ஒரு நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடிக்கிறானே ஒழிய அங்கே இந்த ஆகாய மண்டலத்துக்கு ஒரு முடிவு இருக்குன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. பத்தாவதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறேன், ஆகாய விரிவு எக்ஸ்பேண்ட் ஆகுது, பெருசாகிக்கிட்டே இருக்குதுன்றான். நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, இந்த ஆகாய விரிவு அங்கே இருக்குன்னாக்கா அதுக்கு எங்கே ஒரு முடிவு இருக்குதுன்னு நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அப்படியே போய் பார்த்துட்டேன்னா அது தட்டி பார்ப்பேன், அது பிளாஸ்டிக்கா, இரும்பா, பித்தளையா, அலுமினியமா, அப்படியே பார்த்துட்டா கூட அதில் ஒரு ஓட்டை போட்டு அங்கிட்டு என்ன இருக்கணும்னு பார்க்கணுன்னு நினைப்பேன் நான். அவர் சொல்லிட்டார், ஏன்டா இதே உனக்கு பார்க்க முடியல, இந்த மில்கி வே கேலக்ஸி நம்ம இருக்கக்கூடிய இந்த பால்வழி மண்டலம் இதே உன்னால் பார்க்க முடியல, நீ என்னத்தை பார்க்க முடியும், நீ அளக்க முடியாதுன்னுட்டார். நான் உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை உன்னால் அளக்க முடியாதுன்ட்டார். ஆனால் அளக்கணும்னு யாராவது ஆசை கொடுத்தா அது யார் ஆசையா? பிசாசு ஆசை கொடுப்பானா. கடவுளை அளந்து இவ்வளவுதான்னு சொல்லிடுறா அப்படின்னு பிசாசு ஆசை கொடுக்குறானா. அப்படி அளந்து
வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் இந்த நியமங்களை நீ அளந்துருவேன்னா அளக்க முடியாது. அளக்கலான்னு நான் ஒருத்தர் சொல்லுவேன். அதை கேட்டு நீ அளக்கலான்னு பார்த்தேன்னா உன்னை கொன்னே விடுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹலோ, என்னை அளந்து பார்க்கலாம்னு நினைக்கிற பிசாசு கொடுக்குற ஆலோசனை கேட்டு என்னை அளந்து பார்க்கலாம்னு நினைக்கிறியாடா? வசனம் எங்கே இருக்கு? எரேமியா 31, எரேமியா 31, 37, 36 வாசிங்க பார்க்கலாம். இந்த நியமங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அப்படிங்கிற இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போகும். இது என்ன அற்று? இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஜாதியாக இல்லாதபடி அற்றுப்போக வைக்கக்கூடிய ஆசை யாருக்கு? அது பிசாசுக்கு. இப்போ அவர் சொல்கிறாரு, சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் நான் உண்டாக்கிய நியமங்கள். இந்த இஸ்ரவேல் ஜாதியை ஒரு ஜாதி இல்லாமல் அற்றுப்போக பண்ணணும்னா நான் ஏற்படுத்திய சூரிய சந்திர நட்சத்திரங்களை நியமங்களை இதை முதல்ல போய்க்கிட்டு அப்புறமேல் இஸ்ரவேல் ஜனங்களை எவனா கைதோடு பார்க்குறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இன்றைக்கி உங்கள் மேலே கர்த்தர் எவ்வளவு பாதுகாப்பை சொல்லி வச்சிருக்கிறார் நீங்கள் நினச்சி பார்க்கணும். என் பிள்ளை நீ தொட போறியா? அப்போனா அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் மாக்கடா, அதுக்கப்புறம் போய் அந்த என் பிள்ளைகள்லாம் கொல்லு. இதெல்லாம் அழித்த பிறகுதான் நீ இஸ்ரவேலை ஒரு ஜாதி இல்லாமல் அற்றுப்போகும்ங்கிறார். அற்றுப்போக வைக்கிறதுக்கு பிசாசு தான் முயற்சி பண்ணுறான். உங்களை சொல்லுகிறேன், கண்மணி போல காக்கிற தேவன், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறவர், உங்களை காத்து அந்த உபாகமம் 28 சொல்லியிருக்கிறபடி சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்கிறவர், சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு பலிக்கும் என்று சொன்னவர், வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் போகையிலும் வருகையிலும் மாப்பீசை தொட்டியும், அதாவது கிச்சன் சாப்பாடு ஆசீர்வதிக்கிறாரா? ஜெபம் பண்ணுவீங்களா? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் தேசத்தில் மலடும் கற்பம் விழுகிறதும் இல்லை, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். சாப்பாடு எதையோ ஒன்று சாப்பிட்டு கெட்டேன் செத்தேன். ஆனால் இப்போ கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. ஆசீர்வதிக்கலாமா? நீங்கள் ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வதிச்சது. இப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னேன், ஆசீர்வதிச்சிங்க. இன்றைக்கி ஒரு டைம் கிடச்சிச்சு, வீட்டில் இருக்கப்பெல்லாம் நிறைய நேரம் ஆசீர்வதிங்க. அங்கே வீட்டு போன, ஐயோ சொன்னடி கேட்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, ஒளிவா தொலைஞ்சு போ, அப்படி சொல்ல தான் வேகமாக உள்ளுக்க வேலை பார்க்குது. ஆனால் அதை அடக்கிட்டு, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் தேவபக்தி உள்ளவர்களாய் உடைய சந்ததியாய் நான் வளர்க்கிறேன், அப்படி இருப்பார்களாக. நீங்கள் சொன்னால் அது நடக்குது. எப்பேற்பட்ட வியாதிக்காரரும் எப்பேற்பட்ட பைத்தியங்களும் சரியாக முடியும். இந்த கர்த்தரோட இந்த பைத்தியம் பெருசா? கர்த்தரோட இந்த பிசாசு பெரிய ஆளா? உங்களை ஆட்டி படைக்க பார்க்கிற பிசாசை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்புறம் ஏசாயா 28 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், 11வது வசனத்திலிருந்து. இந்த மாதிரி நீங்கள் அந்நிய பாஷை பேச மாட்டேங்கிறதுனால பின்னிட்டு விழுந்து சிக்குண்டு பிடிபட்டு இப்படியெல்லாம் ஆகி போகுதே. அந்நிய பாஷை பேசு பேசு பேசுன்னு சொல்ல பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் கோவிச்சுக்கிட்டு ஆத்திரத்தில் பேசுகிறாரு. நம்ம கவனிக்கணும். கடந்த ஒரு வாரத்தில் ஒழுங்காக அந்நிய பாஷை பேசி ஜெபமெல்லாம் பண்ணணுமா? இல்லை அதெல்லாம்
அப்படி என்ன அதில் என்ன இருக்குது அதான் நமக்கு தெரியாதுல்ல. தெரியாதனால தான் அவர் சொல்கிறாரு. அந்த தெரியாத விட்டுட்டாக்க எதிர்பாராத சமயத்தில் தீங்குகள், ஆபத்துகள், நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றன. நாங்கள் அதை பார்த்துருக்கோம். இப்போ அந்த அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தோடனே எங்கேயோ அந்த நம்ம பாடின வெங்கல கதவு இருப்பு தாளெல்லாம் போகிற மாதிரி என்னமோ ஒன்று நடக்குதுங்க. நம்முடைய புத்தி கெட்டாத அளவில் ஏதோ நடக்கிறது. அதனால் எல்லாரும் அந்நிய பாஷையில் கட்டாயமாக பேசணும். பேச தெரியாதா? எதையாவது உளறு. அப்புறம் அவர் கணக்கு வச்சுக்கட்டும். எனக்கு பேச தெரியாது, ஏதோ உளறேன். அதாவது இருதயத்திலிருந்து மூளை அறிவுக்கு போகாமல் நேராக வாய்க்கு இந்த வார்த்தை போகிறது. உங்களுடைய இருதயத்திலிருந்து எண்ணங்கள், வார்த்தைகள் மூளை அறிவுக்கு போகாமல் நேரடியாக வாய்க்கு போகிறது. அதுதான் அந்நிய பாஷையாக பேசுது. அது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்கவனுக்கும் தெரியாது, அவர் ஒருத்தருக்கு தான் தெரியுமா. அதனால் ரகசியங்களை பேசுகிற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் அந்நிய பாஷை கட்டாயம் பேசணும். இந்த கர்த்தருடைய ஜெப உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தருடைய ஜெப உதவியை பெற்று, அதாவது அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய ஜெப உதவியை பெற்று நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு மேலானதாக மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம், 1 சாமுவேல் 10வது அதிகாரம், 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் கீசின் மகனாகிய சவுல் காணாமல் போன கழுதையை தேடி அப்படியே சுத்தினானா, கிடைக்கலையாம். கடைசிக்கு எங்கே போய் சேர்ந்தானா? சாமுவேல் இருக்க இடத்துக்கு போய் சேர்ந்தானா. அங்கே போய் அந்த காலங்களில் நம்ம கேட்குறதுக்கெல்லாம் அவங்களும் சொல்லியிருப்பாங்க போல். அவங்ககிட்ட போய் கழுதையை தேடி போனால் காணா எங்கே இருக்குதுன்னு கேட்கலான்னு, கழுதை எங்கே இருக்குதுன்னு கேட்கலான்னு போனாங்களாம். அப்போ கழுதையை கொண்டு போய் கேட்கலான்னு பார்க்குற, ஆனால் அவன் மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு என்னமும் நம்மக்கிட்ட இல்லையேன்னு வேலைக்காரன் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது, இதை கொடுத்துட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கலான்னு. அங்கே போனால் கழுதையை தேடிட்டு வந்து கழுதையெல்லாம் கிடச்சிருச்சு, இப்போ உன்னே கர்த்தர் தேடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த 9வது அதிகாரத்தில் எழுதியிருக்கோம். 10வது அதிகாரத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் வாசிக்கலாமா? 10வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். 10வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா? ஒரு 12 வசனங்கள் நீங்கள் வாசிக்கணும். அப்படி கர்த்தர் சவுல் ராஜாவுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். நீ வேறே மனுஷனாவாய். எப்போ? நீ அந்நிய பாஷை பேசுகிறப்ப. அங்கே அதில் அந்த பேசேஜில் அங்கே அவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு தீர்க்க தரிசனம் சொன்னான்னு எழுதியிருக்கான். தீர்க்க தரிசனம்னா என்ன, கழுதை கிடச்சி போச்சுன்னு நான் சொன்னேன்? அதெல்லாம் இல்லை. அந்நிய பாஷையில் என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசியின் கூட்டங்கள்னு எழுதியிருக்கு. எலியாவுடைய காலங்களில் தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசா கிட்ட பேசுனாங்கன்னு இருக்குது. அப்போ அந்த காலங்கள்லேயே அந்நிய பாஷையில் பேசுகிற தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பெருங்கூட்டம் அங்கங்கே இருந்திருக்கிறார்கள். இங்கே இப்போ நாம் இதை கவனிக்கணும். இவன் இந்த சவுல் லேவி கோத்திரமா? இல்லையே, பென்யமீன் கோத்திரத்துக்காரன். சாமுவேல் எந்த கோத்திரம்? அவனும் பென்யமீன் கோத்திரம் தானா? சரி. சாமுவேல் எப்படி பலி செலுத்துகிற அளவுக்கு லேவி கோத்திரத்தில் சேர்ந்துட்டான்? சவுல் பலி செலுத்தினப்ப அதனால் உன் ராஜ்யபாரமே போச்சுடா. எப்ராஹிமா? சாமுவேல் எப்ராஹிம் கோத்திரமா? சரி, நீ பலி செலுத்தினதால உன் ராஜ்யபாரமே போச்சுடா போ அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் இந்த பென்யமீன் கோத்திரத்துக்காரனாகிய சாமுவேல் அங்கே ஏலி ஆசாரியனோட கூட சேர்ந்து வளர்ந்தானா. அவன் அந்த லேவி கோத்திரத்துக்காரன் மாதிரியே இவன் ஆசாரியனாக இருந்து ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல, ஆலோசனை சொல்ல, பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்க, எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவனா இஸ்ரவேல் தேசம் அப்படியே ரவுண்ட் அடிப்பானான். அப்படி ரவுண்ட் அடிக்கிறப்ப தான் போய்
தாவீதை நீ ராஜாவை அபிஷேகம்னுலாம் சொல்கிறார். ஐயோ போனால் அவன் கொண்டு விடுறான், சவுல் ராஜா என்னை கொண்டு விடுவானே அப்படின்னு. நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பலியிடம் வந்தேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னார ராஜாவை அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லாத, அவ்வளோதான் அப்படின்றார். அப்படி லேவி கோத்திரத்தில் இவன் சேர்ந்து கர்த்தருடைய ஆராதனை காரியங்களை செய்கிற அளவுக்கு, தீர்க்கதரிசனம் சொல்கிற அளவுக்கு, ஜனங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இவன் மாறிட்டான். இதில் என்ன வினோதம்னா, இந்த எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த இந்த சவுல் இவனும் போய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதுனால பென்யமீன் கோத்திரத்தான சவுலா, ஓகே சரி. அப்படி சாமுவேல் எப்ராஹிம், குட், நல்ல வேலை சொன்னீங்க, இல்லாட்டி இப்படி தப்பாக போயிட்டுருக்கோம். ஓகே, அந்த முதல் 12 வசனங்களை எல்லாரும் வாசிக்கணும். அதில் எப்படி கர்த்தர் அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு, எப்படி அவன் அந்நிய பாஷை பேசினான், அவன் எப்படி வேறு மனிதனாவான் ஆனான் அப்படிங்கிறத, இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அந்நிய பாஷை பேசுனா, தீர்க்க தரிசனம் சொல்கிறத அந்நிய பாஷைன்னு நாங்கள் மாற்றி எழுதியிருக்கு. அப்படி சொன்னால் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு வேறு இருதயம், தேவனுக்கேற்ற ஒரு இருதயம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறத நினச்சி பார்த்துக்கிட்டே இப்போ இதை வாசிக்க பார்க்கலாம். கொஞ்சம் பொறுங்க, நானும் கூட சேர்ந்துக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாயில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டியை, இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேளமும் நாகஸ்வரமும் சுரமண்டலமும் கடந்து போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோட கூட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும்படி மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவனை தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரொருவர் சொல்லி கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். ஆதலால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழி ஆயிற்று. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ. நீங்கள் எந்த ஜாதி ஜனமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. இவங்களெல்லாம் பெற்றது யார்டான்னு அங்கே ஒருத்தன் கேட்குறான். ஒருத்தர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. வேறு இருதயம். அவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கழுதையை தேடுற இருதயம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ராஜ்யம் பாரம் பண்ணுகிற தேவனுடைய சார்பாக
இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற இருதயம். அது வேறு மனுஷனாவான். நீங்கள் பரிசுத்தாவில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசுங்க. நான் இன்றைக்கி பேசி நாளைக்கே எதுவும் நடக்குதுன்னு சொல்லலை. ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வாங்க. ஒரு 3 மாதத்தில் பர்செப்டிபிளாக, அதாவது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ளே பெரிய மாற்றம் உண்டாயிருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்க மீதியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால பிசாசு உங்களை முதல்ல விட இப்போ ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்களை எப்படியாவது மறுபடியும் அவன் கட்சியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எதிர்நீச்சல். இங்கே தடைகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வழி, கர்த்தருடைய வழி என்னுடைய வழி. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து அவர் கொடுக்குற வெளிப்பாட்டின் அடிப்படையிலே வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய சுய இருதய சிந்தனைகளை பின்பற்றக்கூடாது, சுய புத்தியின் மேல் சாயாதே. அப்போ அவருடைய ஆலோசனை வேணும்ல, அந்நிய பாஷை பேசு. இவர் ஆலோசனை கர்த்தர் உங்களோட கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஜெயமாக இந்த பூமியில் வாழுவீங்க. இதுதான் நமக்கும் நல்லது, இதுதான் கர்த்தருக்கும் நல்லது. அந்த சாலமோன்ட்ட எப்பேற்பட்ட ஆசை உங்கள்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி ஆசையை கர்த்தர் கொடுத்தாரு. பிசாசு உலக ஆசைகளை கொடுத்தான். என்னென்ன ஆசை அது? அவனுடைய சத்துருக்களை எல்லாம் கொல்லணுங்கிற ஆசை, இவனுக்கு நீண்ட நாள் வாழணுங்கிற ஆசை, நிறைய ஐஸ்வர்யம் வேணுங்கிற ஆசை. இந்த 3 ஆசைகளையும் பிசாசு சாலமோன்ட்ட கொடுத்தான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? நான் கொடுக்குற அந்த ஞானம் வேணும்னு கேளு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய சார்பாக ஆண்டு கொள்வதற்கு ஞானம் வேணும் கேளுன்னு சொல்லியிருந்தார். இவன் கர்த்தர் சொன்னபடி எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டான். அவர் என்ன பண்ணுறாரு? நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து தர்றேங்கிறாரு. ஆக நம்முடைய உள்ளத்திலே தேவன் அநேக ஆசைகளை, எண்ணங்களை, தேவனுக்கேற்ற எண்ணங்களை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். யாரை பற்றி சொல்லுது? மனுஷகுமாரனாகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறது. இன்றைக்கு அவர் விதைச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ இங்கேருந்து விதைத்து கொண்டு இருக்கிறார். அதை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கிட்டு இந்த உலகம் சொல்கிற பொல்லாத காரியங்களை தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை, அந்த விதைகளை நான் வளர்க்கிறேன். இன்னைக்கு வளர்த்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த விதைகள் வளர்ந்து கனி கொடுக்கும். 30, 60, 100 கனி கொடுக்கும். கேனையாக இருந்தால் 30 கொடுக்கும், கொஞ்சம் பரவாயில்ல இருந்தால் 60 கொடுக்கும், கொஞ்சம் தெளிவாக இருந்தால் 100க்கு 100 கொடுக்கும். அல்லேலூயா. வசனத்தை உள்ளே வச்சுக்கிறங்க, அதை வளருங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. உங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் எதிர்த்து நிற்கிற ஒருவனாயிலும் ஒரு பிசாசும் கிடையாது, ஒரு மனுஷனும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களை காட்டிலும் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். அப்போ சொல்கிறேன், ஒருவேளை பயங்கரமான பாதாளத்தில் போய் கிடக்கிறீங்களா? இவர் உங்களை தூக்கி எடுப்பார். அதை செய்யக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் இருக்குது, செய்யணுங்கிற ஆசையும் இவருக்கு தான் இருக்குது. அதனால தான் என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரேன்னு நீ ஜெபம் பண்ண மாட்டியான்னு கேட்குறாரு. என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண மாட்டியா அப்படிங்கிறாரு. என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே கூப்பிடுங்க, அவரை நோக்கி பாருங்க, பிரகாசம் அடைவீர்கள், வெட்கப்பட்டு போகிறதில்லை. அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ணலாம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். ஆலோசனை கர்த்தா. இன்னைக்கு தான் கேட்டீங்க, ஆலோசனை கர்த்தா. ஆலோசனை கர்த்தரும் தாவீது ராஜாவும், அந்த தலைப்பில் நீங்கள் கேட்டீங்க. ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர், நமக்காக ஜெப உதவியை கொடுக்கிறவர். நம்ம என்ன வேண்டிக்கணும்னு தெரியாதப்ப அவரே நமக்காக ஜெபம் பண்ணுகிறவர்.
வேறு யாருக்கும் கேட்டாக்க கவுத்துருவாங்கடான்னு மற்றவர்களுக்கும் தெரியாமல் நமக்கும் தெரியாமல் ரகசியமாக பிதாக்கிட்ட பேசி ஜெபம் பண்ணுகிறவர். நம்முடைய இருதயத்திலே பக்தி விருத்தியை, பயபக்தியை, பக்தி விருத்தியை உண்டாக்குகிறவர். இப்படி கர்த்தர் சகலத்தையும் நமக்கு நன்மையாக செய்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி வேண்டுகிறார். அதை வேண்டிக் கொள்ளும் போது எதிர்பாராத தீங்குகள் வருகிறது இல்லை, அதுக்கு பதிலாக எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வரும். அந்நிய பாஷையில் பேசுங்க, எதிர்பாராத தீங்குகள் அல்ல, எதிர்பாராத ஆசீர்வாதங்கள். எதிர்பாராத ஆசீர்வாதங்கள். நீங்கள் நமக்கு கூட அப்படி நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறாரு. தீர்மானம் எடுங்க, இன்று முதல் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அந்நிய பாஷையில் பேசுவேன், நான் என் வீட்டாரை ஆசீர்வதிப்பேன், வேற எல்லாம் என்னென்ன ஆசீர்வதிக்கணுமோ ஆசீர்வதிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிற ஆளாக இருப்பேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற ஆளாக உயர்த்தி இருக்கிறாரு. நான் புலம்புற ஆள் இல்லை, நான் ஆசீர்வதிக்கிற ஆளாக கர்த்தர் என்னை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அடுத்த வாரம் இங்கே சர்ச்சுக்கு வர வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருந்து அந்நிய பாஷை பேசி எல்லாருக்குள்ள ஜனங்களுக்குள்ள சாட்சியாக இருக்க, தங்களுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க இவர்களுக்கு நீர் பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக, எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமா